நம்ம இன்றைக்கி உப்பு உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பெருங்காயம், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம செய்முறை பார்க்கலாமா? கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கம்மியாகவே இருக்கட்டும், நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தேங்காய் சில்லியும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பெரக்கிட்டு நம்ம இதை ஒரு தட்டில் ஆற வச்சுருவோம். இது நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். போதும். இது ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான பெருங்காயம் போட்டுருவோம். இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான உப்பும் போட்டுருவோம். அவ்வளோதான். தண்ணி கொதித்து வரட்டும். நம்ம அந்த மாவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவை எடுத்து மெதுவாக கிண்டி விடுவோம். தண்ணி நல்லா சூடாகிட்டு வருது. நம்ம இப்போ அந்த பச்சரிசி மாவை போட்டுட்டு மெதுவாக கிண்டி எடுப்போம். ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் நம்ம கிண்டி எடுத்துடலாம். நல்லா வெந்துடுது. நம்ம இப்போது இதெல்லாம் நம்ம வறுத்தோம்ல, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுமே நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸு அழகாக குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி இந்த இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன். நம்ம அதில் 2 வச்சு எடுப்போம். நான் இதெல்லாம் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இதை அப்படியே நம்ம குக்கருக்குள்ளே வைக்கலாம். ஒரே ஒரு ஆவி வரட்டும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆறட்டும். ஆறுனதும் காட்டலாம். உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா செம்மையாக வெந்திருக்கு பூவாட்டம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். உப்பு உருண்டை ரெடி.